இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு முன் அவசியமாகும் பாலியல் புரிதல்கள் குறித்தும் நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கமளிக்க வருகிறார் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நீங்கள் ஒரு மருத்துவர், அதுவும் செக்ஸாலஜியில் நிபுணத்துவம் பெற்றவர், பாலியல் மருத்துவ நிபுணர். நீங்கள் பல துறைகள் இருக்குது மருத்துவம் படிக்கும்போது. அதில் இந்த செக்ஸாலஜின்ற இந்த துறையில் உங்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது, எங்கே படிச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாலியல் மருத்துவம் நாங்கள்லாம் அந்த நேரத்தில் மருத்துவக் கல்லூரியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எண்ணிக்கையில் இதய நோய் நிபுணர் அல்லது நுரையீரல் நோய் நிபுணர், சிறுநீரக நோய் நிபுணர், இவங்கெல்லாம் 100, 200, 300 ஆல் இண்டியா லெவலில் இருந்தாங்க. ஆனால் பாலியல் மருத்துவத்தில் அந்த நேரத்தில் நிபுணத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் எண்ணிக்கையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 3-4 பேர், பாம்பேயில் ஒருத்தர், இந்த மாதிரி இது பண்ண. அப்போ எங்களுக்கு 1 among the 10 அந்த ஒரு நினைப்போட. ரெண்டாவது, இந்த துறையில் சம்திங் we have to do, அதை நம்ம ஒரு இது பண்ணணும், புதிய துறையாக இருக்கணும். அது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதுக்கு நாங்களாக இது பண்ணி வச்சுக்கிறது. அலோபதி துறையிலேருந்து யாரும் அதிகமாக போகலை. நான் உள்ள நுழையிற நேரத்தில் அவர் பழனி காளிமுத்துன்னு ஒருத்தர் இருப்பார், சிட்டுக்குருவி லேகியம் விற்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு பேப்பரில் விளம்பரம் வரும். அப்போ நான் இது பண்ணாங்க, சரி ரைட், இந்த துறையில் ஆங்கில மருத்துவத்தில் என்ன பண்ண முடியும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு நிபுணத்துவம் இங்கே இல்லாத நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் மாஸ்டர் அண்ட் ஜான்சன்கிற டாக்டர், பிறகு நம்ம இதில் பாம்பேயில் ஒரு டாக்டர் ஒரு இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நாடுகளில், ஒரு சில நாடுகளில் தான் இதுக்குண்டு மருத்துவ ரீதியாக நவீன மருத்துவத்துறையில் இது என்ன பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் கிராமங்களில் கொடுக்குற லேகியங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டதெல்லாம் என்கிட்ட ஒரு நோயாளி சொல்லுவார், நீ என்னடா மருந்து சாப்பிட்ட சார்? நான் முதல்ல ஒரு குதிரை லேகியங்கிற ஒரு படம் போட்ட மருந்தை சாப்பிட்டேன், பிறகு குதிரையினுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், 9 வரைக்கும் வரும். இப்படி நாங்களே ஒரு தடவை என்னுடைய பேட்டி அந்த நேரத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ அதில் கேட்டாங்க, இந்த லேகியன் விற்கிறாங்களே, அது ஒரு உணவு தான். ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பழங்கள்லாம் போட்டு இது பண்ணி அல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாம் கொடுக்கறது. இதில் முக்கியம் அவனுடைய மனோதத்துவம் முறையில் அவனை அணுகிறாங்க. மருத்துவ ரீதியாகவோ நவீன மருத்துவ ரீதியாகவோ, ஆமாம், அவங்க பொறுத்த மட்டும். அப்போ என்கிட்ட அந்த நிருபர் கேட்கும்போது நான் சொன்னேன், நிச்சயமாக அது ஒரு லேகியம், அதில் பழங்கள், பல கலவைகள், இதுதான், இட்ஸ் அ ஃபுட்டு. ஆமாம், ஆனால் உள்ளே இருக்கிற மருந்தக்காட்டில் வெளியே போட்டிருக்கிற குதிரை தான் அவனுக்கு ரொம்ப இது பண்ணக்கூடாதே ஒழிய. அதுக்கு பிறகு அவங்க பயன்படுத்துகிற அந்த நேரத்தில் பாப்புலர் ஆக்டர்ஸ் அவங்க பேர்களை சொல்லி, இது இவர் சாப்பிட்றது, என்கிட்ட ஒரு பேஷண்ட், சார் நான் மன்னர் இவர் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்ட ஒரு பேரில் உள்ள லேகியத்தை வாங்கி சாப்பிட்டோம். இப்படி மருத்துவத்துறையில் ஈடுபாடு இல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் பாரம்பரிய மருத்துவத்தில் அவர்களுடைய பரம்பரையில் உள்ளதை அவங்க இது பண்ணாங்க. எஸ், அப்படி ஒரு இது சொல்லலாம். ஆனால் ஒன்று அவங்களுக்கு அதில் ஈடுபாடு எப்படி வந்துச்சுன்னு, அவங்க பரம்பரையில் சில இந்த பரம்பரை வைத்தியம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் மருத்துவ ரீதியாக சில இது இருந்தால், பட் எடியோ. ஆனால் அவர்களும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. பட் மெயின் ரீசன் இஸ் சைக்கோ நியூரோ ரிசெப்டார்ஸ்னு இன்றைக்கி உள்ள இதில் சொல்லுவோம். ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்தில் எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், அவனுக்கு வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் அல்சர் புண்ணுக்காக வேண்டி உள்ள ஜெலுசில் மாத்திரை, பேண்டாசில் மாத்திரை, இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லுவார், இப்போ பாரு, அவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் வயிற்று வலி நிற்கிற மாதிரி நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, நேற்று எங்கள் தம்பிக்கு அமெரிக்காவிலேருந்து மாத்திரையை கொண்டா, இது முன்னாடியே அதை செட்டப் பண்ணி வச்சுருவார். அந்த ஸ்டாஃபு விட்டமின் சி மாத்திரையத்தை எடுத்து கொண்டு வரும். இவரே எடுத்து அந்த நோயாளியுடைய வாயில் போட்டு இவரே தண்ணியை ஊற்றி, நான் ரவுண்ட்ஸ் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு வலி நின்றுப்பார், கரெக்டாக ஒரு 1/2 an hour வலி குறைஞ்சிருச்சுன்னு பேஷண்ட் சொல்லுவான். அப்போ அந்த சைக்காலஜி மாத்திரை, அமெரிக்கா மாத்திரை கொடுத்தது ப்ரொஃபஸரு, அவர் கைனாலேயே அவரே எல்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், சைக்கோ நியூரோ ரிசெப்டார்ஸ்
எதையும் எதாகும் கொடுத்த மாத்திரைக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. பட் இட் ஜஸ்ட் கன்வெர்ட்ஸ். எந்த அளவுக்கும் அந்த சைக்காலஜி வேலை செய்யும்போது, ஒரு வயிற்று புண்ணுக்கே இது வேலை செய்யும்போது, இவனை பொறுத்த மட்டும் இந்த வாழ்வியல் பிரச்சனை, பாலியல் பிரச்சனையெல்லாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த வசதிகள் இல்லாத காலத்தில், இப்போது அந்த மாதிரி சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த இதெல்லாம் அந்த இல்லாத நேரம், இப்போ உள்ள ஹார்மோன் டெஸ்ட்டு, ஸ்கேன் டெஸ்ட்லாம் அப்போ இல்லாத நேரம். அப்போ இவங்க தான் அதுலேயும் அந்த மருத்துவ வசதி டவுன்லேயே கிடைக்காத போது கிராமத்தில் இங்கே கிடைக்கும். அதனால் கிராமத்தில் உள்ள பொதுமன தம்பதிகள், சபர்பன் ஏரியா, இதெல்லாம் இவங்க நேரத்தில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவங்க இது பண்ணாங்க. பட் என்ன இருந்தாலும் இது எப்போவுமே இன்று வரைக்கும் உடல் ரீதியாக, மன ரீதியாக மனிதனை இரண்டாக பிரித்து நடக்கக்கூடியதில் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உள்ளது இந்த பாலியல் துறை. உண்மைதான். நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். தெம்பா நிக்கிறதுக்கு 2ல் 1 பார்க்க வேணாங்க, கேட்டாலே போதும். அட ஆமாங்க, உங்க உடல் நலத்தை பக்குவமா பாதுகாக்கவும், பல நோய்களை வராமலேயே தடுக்க தவிர்க்க உதவும் பல பயனுள்ள மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேளுங்க. அவ்வளவுதாங்க. திங்கள் முதல் வெள்ளி வர மதியம் 3:02க்கு FM 101.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசையிலையும் 720 கிலோஹெட்ஸ்லையும் ஒலிபரப்பாகக்கூடிய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. மருத்துவர் கூறு அறிவுரைகளை கேட்டு நடந்தா நாம நல்ல உடல் நலத்தோட எப்பவும் தெம்பா நிக்கலாம். நம்ம லைஃபும் எப்பவுமே ஜாலியோ ஜிம்கானாதாங்க. சரிதானா? சரிதாப்பா. ஜாலியோ ஜிம்கானா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. உடலை விட மனசும் இதுக்கு வந்து தயாராக இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் அவங்க பண்ணாங்க. இப்போ பாலியல் மருத்துவ நிபுணர்கள் உலகம் பூரா செக்ஸாலஜி, வேர்ல்டு செக்ஸாலஜி கான்ஃபரன்ஸ், அது இதுன்னு நிறையா இதில் சிறந்த துறை சார்ந்த நிபுணர்களை வந்த பிறகு எவ்ரிதிங் இஸ் பட் இந்த கலெக்டிவ் ஆஃப் ஆல். செக்ஸாலஜி துறை அப்படிங்கிறது சைக்காட்ரியிலையும் அவன் தெரிஞ்சிருக்கணும், யூராலஜியும் தெரிஞ்சிருக்கணும், எண்டோக்ரினாலஜி அதுவும் தெரிஞ்சுக்கணும், ஹார்மோன் வைத்தியங்கள் இது தெரிஞ்சுக்கணும், எல்லாம் கலந்தது, பல துறைகள் சம்மந்தப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் கார்டியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இருதய நோய்க்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்குறோமோ இது ஒரு இரத்த குழாய். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அனுபவத்தில் நான் என்னை பேஷண்ட்களுக்கு சொல்லுவேன், இது மனிதன் படைத்தது ஒரு இருதயன்னு நினச்சிட்டு இருப்பேன். மேலே உள்ளது இருதயங்கிறது ஒன்று, இன்னும் ஒன்று அவனுடைய இனவிருத்தி உறுப்புகள். இதை மனிதனுடைய 2வது இதயம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடியது. இரத்த குழாய் மாதிரி தான் இது. வந்து கிட்டத்தட்ட பல கிளீனாக சின்ன சின்ன அறைகளில் ரத்தம் பாய்ஞ்சு அது ஒரு இது பண்ணி வைக்கக்கூடியது. நான் விளையாட்டாக கூட அந்த இதில் சொல்லுவேன் நோயாளிகள்கிட்ட, மேலே உள்ளது சிங்கிள் HP மோட்டார்னு நினச்சிக்கோ, உன்னுடைய இணைவிருத்தி உறுப்பு 5 HP மோட்டார்னு நினச்சிக்கோ. இருதயத்துடைய ப்ரெஷர் 128 எல்லாருக்கும் தெரியும், சிஸ்டாலிக் டயஸ்டாலிக். இதுக்கு அதை விட 5 மடங்கு இரத்த அழுத்தம் தேவை. எந்த அளவுக்கு ப்ரெஷர் கம்மியாகுதோ அப்போ தான் அந்த எழுச்சி கிடைக்காம அது ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து அதை தமிழில் அவங்க சொல்லுவாங்க. பட் ஆங்கிலத்தில் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த எழுச்சி இல்லாதது அப்படிங்கிற ஒரு இது இந்த மாதிரி. பட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இருதயத்தை விட இளைஞர்களை பாதிப்பது நான் குறிப்பிட்டபடி உன்னுடைய 5 HP மோட்டார் அல்லது 2வது இதயம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ மருத்துவ ரீதியாக வந்த ஆராய்ச்சி, மனிதனுக்கு மாரடைப்பு வரப்போகிறது என்பதை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வேண்டும் என்றால் அவனுடைய ஆண்மை குறைவுக்கு உரிய அந்த அளவை கண்டுபிடித்தாலே இவருக்கு இது ஏற்படும். இட்ஸ் இண்டிகேஷன் ஃபார் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படிம்போ. சின்ன இரத்த குழாய், இரத்த குழாயை என்னென்ன வியாதிகள்லாம் பாதிக்குதோ அந்த வியாதிகள்லாம் இங்கே பாதிக்கும். முக்கியமாக ஹார்மோன் லெவல்ஸ். ஆனால் ஒன்று சொல்லுவேன்,
உன்னுடைய இதயம் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான். இங்கே இந்த இதயம் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்படுவது இந்த ஒருத்தரும் சேர்த்து. ஆனால் இந்த இருதயத்திற்கு உங்கள் மீது அனுதாபம் கிடைக்கும். இந்த இருதயத்திலே அவனுடைய சோஷியல் ஸ்டிக்மாவில் அவனுக்குள்ள மனப்பிரச்சனைகள் அதிகமாக கூடும். ஆகையினால் இதை கவனிக்க வேண்டியது. இந்த இருதய பாதிப்பு வயசான காலத்தில் ஏற்படுது. இந்த இருதய பாதிப்பு அவனுடைய இளைஞர்களுடைய இந்த காலத்திலேயே அது நம்ம ஆளுங்க எத்தனையோ மனிதன் தூங்கி எந்திரிச்சு விட்டாலும் எனக்கு இன்னும் அதை பற்றி இது உண்டு. என்ன நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பூமியிலே பிறந்தது முதல் கருவறையிலிருந்து கீழே அப்பொழுது நான் இதைத்தான் நான் கூறுவேன். இந்த இதயம் பாதிக்கின்ற பொழுது அவனுக்கு அனுதாபம் கிடைக்கிறது. இந்த இதயம் பாதிக்கின்ற பொழுது அவனுக்கு மன ரீதியாக மன அழுத்தங்கள், he goes undergoes stress, இந்த மாதிரி ஒரு மன அழுத்த பிரச்சனைகளை அது இளைஞர்களை பாதிக்குது. நான் சொல்ல வந்தது, பூமியிலே பிறந்ததிலிருந்து கடைசி வரை பல இரவுகள் வந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ மருத்துவ ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் கணவன் மனைவி சந்திக்கின்ற அந்த திருமணத்தை பிறகு சந்திக்கின்ற அதுதான் முதல் இரவுன்னு கூறுகிறார். எத்தனையோ இரவுகளை பார்த்து விட்டாலும் இருவர் இணைகின்ற அந்த இரவுக்கு முதல் இரவு, அந்த முதல் இரவு இவனுக்கு முதல் கட்ட பிரச்சனை. எனவே திருமணத்திற்கு முன்பாக வருங்கால இளைஞர்கள் தங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக மருத்துவர்களை, ஆரம்பத்தில் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் இருக்கிற மருத்துவர்களை, பிறகு மாவட்ட அளவில் இருக்கின்றவர்களை, அல்லது ட்ரெஷரி கேர், இதை செகண்டரி கேர் அண்ட் ட்ரெஷரி கேர், அவர்களை சந்தித்து உடல் உறுப்புகள் இதே மாதிரி இது ஒரு உறுப்பு, அத்தனை கருவிகளும் வந்து விட்டது. என்ன பிரச்சனை? அந்த குறைகளை நீக்குவதற்கு 91% இப்பொழுது எல்லா மருத்துவமும் வந்து விட்டது. அதுக்குரிய மாத்திரைகள், அதுக்குரிய பரிசோதனைகள் அனைத்தும் வந்து விட்டது. எல்லா வசதியும் வந்த பிறகு அதை பயன்படுத்தாமல் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் அலைபேசி வந்த பிறகு அலைபேசியை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மருத்துவ ரீதியாக எல்லா விளக்கங்களும் வந்துவிட்டது. அதை திருமணத்திற்கு முன்பு நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா போகக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? மிசைல், ஏரோப்ளேன், ராக்கெட்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நம்மோட மனசுதான். நம்ம மனசோட வேகம் இது எல்லாத்தையும் விட அதிகமானது. இந்த செகண்ட் நம்ம இங்க இருக்கோம், அடுத்த செகண்டே கற்பனையில அண்டார்டிகாவும் போலாம், சந்திராயன் இல்லாம நம்ம சந்திரனுக்கும் போயிடலாம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? 70,000 எண்ணங்கள் நம்ம மனசுல தோணுமா. அப்பா, இவ்வளவா யோசிக்கிறோம்? கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. நீங்க ரொம்ப சோகமா இருக்கும் போது உங்களோட மனசுல இருக்கிற எண்ணங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியல அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அப்போ உங்க மனசு தன்னாலே ரிலாக்ஸ் ஆயிடுமா. படித்தவுடன் கிழித்து விடவும். சந்தோஷமா இருக்கும் போது உங்களுடைய வலது கண்ணுல இருந்து தான் முதல் துளி கண்ணீர் வெளியில வருமா. ஆனா சோகமா அழும்போது உங்களுடைய இடது பக்க கண்ணுல இருந்து தான் உங்களுடைய கண்ணீர் துளி முதல்ல வெளியில வருமா. நெக்ஸ்ட் டைம் அழும்போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அழுது பாருங்களேன், நம்ம கண்ணீர் துளி லெஃப்ட்ல வருதா ரைட்ல வருதான்னு. நம்ம பிஸியா இருந்தாதான் நம்ம மனசு ஹாப்பியா இருக்குமா. அதனால எப்பயும் உங்களை பிஸியா வச்சுக்கோங்க, ஹாப்பியா இருங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. டாக்டர், இளம் தம்பதியினருக்கு இப்போ உள்ள திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன? இளம் தம்பதிகள் திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாகவே 3 விஷயங்கள் தான் முக்கியம். திருமணம் செய்வதே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளலாம். தாம்பத்திய வாழ்க்கையின் காரணமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் வாரிசு, இது 2வது. 3வதாக அவர்களுடைய மகிழ்ச்சியான அந்த பொருளாதார ரீதியாக எந்த விதமான இது இடைஞ்சலும் இல்லாமல் அவர்கள் செல்கின்ற பொழுது அதுவும் இது இருக்கும். மொத்தத்தில் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, திருமணத்திற்கு முன்னாடி நம்மளுடைய குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை, செக்ஸுவல் லைஃப், அதை தொடர்ச்சியாக அவர்கள் செய்வதற்கு எங்கு தங்கு தடையும் இல்லாமல் இதை தெரிந்து கொள்வது முக்கியமானது. 3வதாக ஆணோ பெண்ணோ இவர்களுடைய உடலிலிருந்து
பெண்ணுக்கும் பெண்ணுடைய உடலிலிருந்து ஆணுக்கும் சொல்வார்களே மறைமுக பிரச்சனைகள் என்று சொல்வார்களே, பால் வினை நோய்கள் என்று சொல்வார்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இது எதுவுமே ஏற்படாத அளவுக்கு அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை. நான் என்னுடைய 50 ஆண்டு கால அனுபவத்திலே அடிக்கடி சொல்வது இதுதான், இளைஞர்களே, நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் பயணம் செய்து என்ன இதனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே உங்களுக்கு பெற்றோர்கள் திருமணம் நிச்சயிப்பார்கள். அந்த திருமணம் நிச்சயத்திற்கு பின்பாக அதற்கு முன்பாகவே நாம் மன ரீதியாக உடல் ரீதியாக அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? வர்ற காலகட்டத்தில் அதைத்தான் நான் திரும்ப சொல்வேன். நீங்கள் ஒரு கல்யாணம்னு தீர்மானம் பண்ணி மணமக்களுக்காக வேண்டி அதனுடைய மகால் பார்க்குறீங்க, ஜோசியரை பார்க்குறீங்க, உறவினர்கள் அழைக்கின்றது, இவர்களை அழகுபடுத்துவது, இத்தனையும் எப்படி உங்களுக்கு எசென்ஷியல் பொருளாதார ரீதியாக அவருக்கு விருந்து, இவர்களுடைய சோடிக்கிறது எல்லாம் இதுக்கு முன்பாக உடல் ரீதியான தகுதியை அவர்கள் அடைந்து விட்டார்களா? அதுதான் மிக முக்கியம். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வேன், தேர் ஷுட் பி ஒன் டோல்கேட் இந்த ஏஜ் ஆஃப் 20 or 25. அது எந்த வயதில் நீங்கள் திருமணத்தை நிச்சயிக்கின்றீர்களோ, எந்த வயதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த பரிசோதனை எதிர்காலத்தில் கட்டாயமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. திருமணத்திற்கு முன்பாகவே. ஏண்டா ஒரு உதாரணம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் கல்யாணம் முடித்தா போதும், கிறிஸ்தவ தேவாலயத்தில் கல்யாணம் முடித்தா போதும், கோயிலில் கல்யாணம் முடித்தா போதும், உங்களுடைய கல்யாணம் சட்டப்படி அப்பொழுது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக அர்த்தம். ஆனால் சமீப காலமாக இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு இவர்தான் மனைவி என்று சொல்வதற்கு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் கணவனும் மனைவியும் தாங்கள் கணவன் மனைவி என்று பதிவு பண்ணி இந்த சீட்டை காமிச்சாதான் பாஸ்போர்ட்டில் உங்களுடைய மனைவி என்றதில் குறிப்பிட முடியும். ஆமாம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக அந்த திருமணம் நிச்சயப்படுவதற்கு முன்பாக அந்த ஆண் பெண் இருவருடைய ஹெல்த் சர்டிஃபிகேட் இஸ் கோயிங் டு பி ஆஸ்ட். இவர்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியான தகுதிகளை தெரிந்து கொள்வதற்கு அவர்களும் விரும்புகின்றார்கள். இப்பொழுது எல்லாம் டிடெக்டிவ் ஏஜென்சி எதுக்கோ பயன்பட்டது. திருமணத்திற்கு முன்பாகவே அவர்கள் ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக மறைமுகமாக அணுகிறார்கள் என்பது கூட சமீபத்தில் பத்திரிகையில் நான் பார்க்கின்ற சொல்ற தகவல்கள் உண்மைதானா அப்படிங்கிறது இது பண்றாங்க. ஆனா அதை விட முக்கியம் இந்த தகவல், மருத்துவ தகவல். அவர்களுக்கு என்ன உடல் ரீதியாக பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு. ஒரு என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நிச்சயித்து கல்யாணமும் முறையாக நடந்தது. வந்தார்கள், வாழ்த்தினார்கள், பல லட்சம் ரூபாய் செலவழித்து பிரமாண்டமாக நடத்தப்பட்டது. முதலிரவு அன்னைக்கு அந்த பையனுக்கு ஃபிட்ஸ் எபிலப்சிங்கிற நோய் இருந்திருக்கு. பணக்கார வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரே ஒரு மகள், வலிப்பு நோய். அந்த வலிப்பு நோய்க்கு அந்த பையனுக்கு ஏற்பட்டு அந்த கோரமான அந்த நிலையை பார்த்த உடனே முதல் இரவு படுக்கை அறையிலே அவன் முகத்தையும் நுரைதள்ளி கிடந்த அவனுடைய சூழ்நிலையும் பார்க்கின்ற பொழுது அந்த மணமகள் பிரமை பிடித்தவளாக பின்னாடி சைக்காட்ரிக் கேஸாக மாற வேண்டிய சூழ்நிலை. இதை நான் இங்கே ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், எனக்கு இந்த நோய் இருக்கிறது, வைத்தியம் பண்ணிக்கொள்கிறோம் என்று சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இது ஒரு கேஸ். இன்னும் ஒன்று, ஒரு நல்ல மணமகன் திருமணம் முடித்து விட்டது. அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அவனுடைய தகப்பன் இறந்து விட்டார் சமீப காலத்துக்கு முன்பாக. எல்லா வேலையிலையும் அவனே நின்று அவனே கவனிச்சு வர உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சு எல்லாமே அவனே கவனிச்சு முறையாக இது பண்ணுறான். அவனுடைய உழைப்பு ஜாஸ்தி. அந்த உழைப்பின் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட டயர்ட்னஸ், முதலிரவு அன்னைக்கு அவனுடைய அதிகமாக அந்த ஈடுபாடில் ஈடுபட முடியாமல் அவன் தூங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அடுத்த நாள் என்னுடைய கிளினிக்கில் பார்த்தா ஒரே கூட்டம். என்ன அப்படின்னு, இந்த பக்கம் நிற்கிது, அந்த பக்கம் நிற்கிது. அவர் இல்லை கட்டாயம் சோதனை பண்ணணும், நீங்கள் இது பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி என்ன ஏதோ கோளாறு, என்னுடைய மக சரியான முதலிரவையை கழிக்கவில்லை அப்படின்னு நேரடியாக ஒரு பெரிய போராட்ட களமாக இருந்தது. பிறகு உடல் ரீதியாக அவனை பரிசோதித்த பிறகு எல்லாம் நல்லபடியாக இருக்குது. அவனுக்கு ஏற்பட்ட டயர்ட்னஸ் தான் அது காரணம். மறுபடியும் எல்லா பரிசோதனையும் பண்ணால் இன்னைக்கு 2 குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கார்கள். இதுவும் ஒரு எமர்ஜென்சி.
செக்ஸாலஜியில் எமர்ஜென்சியா? ஆமாம். ஏன்னா அவர் துடிக்கிறார், பொண்ணை கொடுத்தவர் துடிக்கிறார். நான் இவ்வளவு செலவழிச்ச கடைசி என் வாழ்க்கையை என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை கெட்டு போச்சே. ஆனால் இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் டோல்கேட், உங்களுடைய உடல் பரிசோதனை மனப்பரிசோதனை பண்ணிவிட்டீர்கள் என்றால் இது சாதாரணமான சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்களுடனான இந்த கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். ஏய், இதுதான் ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம். மண்டே டு ஃப்ரைடே பிற்பகல் 3 மணிக்கு கப்சிப்புன்னு கேட்கணும். அகில இந்திய வானொலியோட மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 பண்பலை அலைவரிசையில் கேட்கணும். அதை விட்டுட்டு கேட்காம இருந்தீங்க, ஃப்ரீயா கிடைக்கிற ஹெல்த் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுவீங்க. ஹுக்கும் டாக்டர் கா ஹுக்கும். கொஞ்சம் மெதுவா சொல்லலாம்ல. கண்ணா, மெதுவா சொல்ற டைம் முடிஞ்சு போச்சு. ஹுக்கும் டாக்டர் கா ஹுக்கும். திருமணத்திற்கு முன் அவசியமாகும் பாலியல் புரிதல்கள் குறித்தும் நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்களுடனான இந்த கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். டாக்டர், நீங்கள் சொல்கிறது உடல் பரிசோதனையும் போது அந்த பிபி சுகர் இதெல்லாம் இருக்கான்றதா வழக்கமாக பரிசோதனையில் இருக்கும். இந்த திருமணத்துக்கு முன்னாடி பாலியல் பொருத்தம் இருக்கான்றதுக்கான பிரத்யேகமான சோதனை எதுவும் இருக்கா? கட்டாயமாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நான் சொல்லுவது பத்திரிகையிலே வந்த செய்தி. ஒரு மாபெரும் குடல் நோய் நிபுணர் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவர் திருமணம் முடித்து பிறந்த குழந்தைகள் எல்லாம் அங்க ஊனமாக பிறக்கின்றது. அவர் பார்க்குற அவரே ஒரு ப்ரொஃபஸர், நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கடைசியில் சொல்கிறாரு, சொந்தத்தில் நடந்த திருமணம் சொல்வார்கள். சொந்தத்தில் திருமணம்டா உங்களுடைய சொத்துக்கள் மட்டும் கூட வராது, பரம்பரை நோய்களும் உங்களோடு திறந்து வருகின்றது. அப்போ அவர் பாதிக்கப்பட்டது கிரீபி ஜெனட்டிக் டிசார்டர். அந்த இது சொந்தத்தில் அந்த ஜெனட்டிக் டிசார்டர், குரோமோசோமல் டிசார்டர், மரபியல் சார்ந்த அணுக்கள் சார்ந்த நோய்கள். இதை முன்னுமே மறுபடியும் சரி செய்து நல்ல குழந்தை. இப்பொழுது குழந்தை பிறப்பு என்பது நாம் எங்கேயோ சென்று விட்டோம். ஒரு காலத்திலே அது ஒரு பெரிய இதாக இருந்தது. இப்போ ஸ்டெம் செல் டெக்னாலஜி வந்த பிறகு அணுக்களையே நம்ம இது எடுக்க முடியும். எப்படி ஸ்டெம் செல் டெக்னாலஜியில் இருதய நோய்க்கு மட்டும் இல்லை, உயிரணுக்களையும் முட்டை அணுக்களையும் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துடுச்சு. ஆனால் இந்த ஜெனட்டிக் டிசீஸ் எதுவும் இருக்கா? அதுக்கு குரோமோசோமல் டிசீஸ் எதுவும் இருக்கா? ரெண்டாவது, கணவனிடம் இருந்து மனைவிக்கு பரவுற மாதிரி பால் வினை நோய்கள், HIV, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, இது எல்லாமே முன்னுமே அவங்க தடுப்பூசி போட்டு தடுத்து எடுத்து இது பண்ணக்கூடியது. இதெல்லாம் முன்னுமே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது நம்மளுக்கு அது தொந்தரவு கொடுக்காது. இது ரொம்ப முக்கியமானது. திருமணத்திற்கு முன்பு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னைக்கு HIV கிருமி கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் அதை பார்த்தாத்தான் அவங்களுடைய மன வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்றால் HIV சுமந்து கொண்டுள்ள ஒரு ஆணும் HIV இல்லாத ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தால் பாதிக்கப்படுவது யார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி HIV உள்ள ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இதே மாதிரி தான். அது முன்னே அவங்க பரிசோதனை பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு அவங்க வாழ்கிறதுங்கிற அதை தடுக்க முடியாத ஒன்று. ஆனால் HIV பரிசோதனை, ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனை, அதே மாதிரி C பரிசோதனை, குரோமோசோம் பரிசோதனை அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக் பரிசோதனை, அந்த உறுப்புக்கு ரத்த சப்ளை எப்படி இருக்குது, எப்படி டாப்லர் ஸ்கேன் போம், ஆமாம், எப்படி ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு இங்கே அடப்புன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த இரத்த குழாய் இந்த சப்ளை எப்படி இருக்குது. அதே மாதிரி கடவுள் படைத்த அந்த ஹார்மோன் சுரப்பிகள், பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய அதை இயக்கு நீர்னே பேர். மனிதனுடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, மனிதனுடைய பாலியல் வளர்ச்சி மட்டுமல்ல, அவங்களுடைய குழந்தை பிறப்பு A to Z இந்த ஹார்மோன் பிரச்சனைகளால் அது முன்னமே இருக்கா, கூட வேலை செய்தா. எல்லாருக்கும் தெரிஞ்சது தைராய்டு சுரப்பி எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அது ரொம்ப முக்கியமாக உள்ளது. ஏன்னா செகண்ட் கிளாண்ட் அது ரொம்ப முக்கியம். அந்த தைராய்டு சுரப்பி எப்படி வேலை செய்து
பிட்யூட்டரி சுரப்பி எப்படி வேலை செய்யுது, ஹைப்போதலாமஸ் எப்படி வேலை செய்யுது, அட்ரினல் சுரப்பி எப்படி வேலை செய்யுது, கீழே பாலியல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய இனவருத்தி உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த விதை காய்கள் அல்லது ஓவரி இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது ஸ்கேன் மூலியமாக பார்க்கலாம், இரத்த பரிசோதனை மூலியமாக பார்க்கலாம். அதிகமாக சுரக்குதா இல்லை குறைச்சலாக சுரக்குதா இல்லை உறுப்பே இல்லையா ஏன்னா இப்போ ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையெழுத்து வாங்கிட்டு ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. நான் விளையாட்டாக சொன்னால் கூட இதை ஒரு திரைப்படத்திலே வடிவேலு சொன்ன மாதிரி நான் போனேன் ஒரு கிட்னியை காணோம், ஆமாம் ஸ்கேன் எடுத்த பிறகு ஆனால் அவன் ஸ்கேனுடைய ரிப்போர்ட்லேயே அவனுக்கு பிறவிலேயே ஒரு கிட்னி தான் இருந்திருக்கு. அது மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. ஆகையினா இது எல்லாமே உறுப்புகள் சரியாக. டாக்டர், இதுக்குன்னு விசேஷமான பேர் எதுவும் இருக்கா இந்த மாதிரி பாலியல் சம்மந்தமாக பரிசோதனை பண்ணுறதுக்கு? இப்போ சாதாரண ஸ்கேன் சென்டர் போனீங்கன்னா வழக்கமாக பண்ணுறது தான் பண்ணுவாங்க. ப்ரீமெரைட்டல் செக்கப்டே ஒரு தனி ஒரு இதே அத்தியாயம் வச்சிருக்கோம். ப்ரீமெரைட்டல் ஆமாம், ப்ரீமெரைட்டல் செக்கப் திருமண முன் மருத்துவ பரிசோதனை. ஆமாம், திருமணத்திற்கு முன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன பரிசோதனைகள் பண்ணு ஒரு டேபிள் காலமே போட்டு வச்சிருக்கோம். அந்த விதிகளே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் அப்படி இது பண்ணும்போது என்னென்ன பரிசோதனைகள்லாம் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. அவங்களுடைய தகுதி என்ன, ஏன் இந்த மாதிரி ஆன்மீக நான் வந்து டைவர்ஸ் விவாகரத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தை அணுகின்ற பொழுது அந்த வழக்கறிஞர்கள் எங்களை போன்ற மருத்துவர்களிடம் உடல் பரிசோதனையும் மன பரிசோதனையும் பண்ணி அவங்களுடைய தகுதி என்ன எல்லாமே நல்லா இருக்கும். அவனுடைய உடல் ரீதியாக எல்லா தகுதியும் இருக்கும், ஆனால் மன ரீதியான தகுதியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். ஆமா, அது என்ன மரபியல் ரீதியா வரும், ஜெனட்டிக் ரீதியா வரும், ஹார்மோன்ஸ் அது குறைவுனால் வரும். அது நம்ம உங்களுக்கு தெரியும். லெஸ்பியன் பெண்ணை விரும்பும் பெண், MSM ஆணை விரும்பும் ஆண், எல்லாம் நல்லா இருந்தாலும் அவனுடைய மன ரீதியானது இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கா என்ன இத்தனை பரிசோதனை. அதுக்கு பிறகு அவனுடைய கடந்த கால வாழ்க்கை, சின்ன வயசுல அவனுக்கு ஏற்படுற கசப்பான சில அனுபவங்கள், இது எல்லாமே மனசை பாதிக்கும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதுவரை திருமணத்திற்கு முன் அவசியமாகும் பாலியல் புரிதல்கள் குறித்தும் நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கமளித்தவர் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள். अरे दीवानो मुझे पहचानो कहां से आया मैं हूं कौन. வணக்கம், சத் ஸ்ரீ அகால், ஆதாப். நான் உங்கள் இவ்ளோ கோல்ட வச்சுட்டு உனக்கு இப்போ இந்த மிமிக்ரி தேவையா? 2 நாளா முடியல, இதுல ஹெட்டேக் வேற, டாக்டர் பார்க்கணும் போல. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேளுன்னு. திங்கள் முதல் வெள்ளி வர நம்ம அகில இந்திய வானொலியோட மத்திய அலைவரிசை 720 கிலோஹெர்ட்ஸ்லையும் 101.4 பண்பலை அலைவரிசைகள்லையும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி பிற்பகல் 3 மணிக்கு ஒளிபரப்பாகுது. உடல் சார்ந்த அத்தனை தகவல்களையும் டாக்டர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல நோய்கள் வரதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். மறக்காம கேளுங்க ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு முன் அவசியமாகும் பாலியல் புரிதல்கள் குறித்தும் நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கமளிக்க வருகிறார் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். அதனால தான் திருமணம் முதலிரவுக்கு வெளியூர் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த நேரத்தில் ஒரே ஒரு நாள் அது படித்தது யாவும் வருகிறது. அது எதில் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். இதே மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொடைக்கானலுக்கான போயிருக்காங்க. மனைவிட்டார் இருவரும் போயிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் அந்த பயலுக்கு ஆஸ்மா இழப்பு, ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிகஸ். உடனே அவர் நிலைமையை பார்த்தோன்னா உடனே வைத்தியம் பண்ணி பாவம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு பிறகு ஏட வெரி குட் நைட்ஸ் அதெல்லாம் இது பண்ணது. ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ அவருடைய தாத்தாவையும் கூட்டி போயிருக்காங்க. ஆமாம், காலையில் எல்லோரும் எந்திரிச்சு அவர் எந்திரிச்சவரை கேட்குறாரு, என்ன எல்லாம் இது பண்ணிவிட்டு பேரனை கூட்டு என்ன நல்லபடியாக எல்லாம் முடிச்சார் கிண்டலுக்காண்டி கேட்குறாரு.
அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அவருக்கு க்ளீனாக இந்த மாதிரி ராத்திரி ஸ்டேட்டஸ் ஆஸ்மெண்டிகஸ் ஆஸ்மா இழப்பு வந்துச்சு. உடனே அந்த தாத்தா கை கொடுத்தான். பேரா ஒரிஜினலாக எனக்குள்ள இழப்பு உனக்கு தான் வந்து என் சொத்து உனக்கு தான் பத்திரமா வந்து சேர்ந்துருக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த பேரனுக்கு வந்த கோவம், நீ தான் இவ்வளவுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கிட்ட சில வியாதிகள் அதனால் ஏற்படுற தொந்தரவு சில குடும்பத்தில் எப்போவுமே இந்த மரபியல் ரீதியாக நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அப்பா மாதிரி மூக்கு, பெரியப்பா மாதிரி மூக்கு, தாத்தா மாதிரி காது, நாடி, அவர் கூடாது. இது எல்லாமே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். மனித உடல் என்பதே விஞ்ஞான ரீதியாக சொல்லப்போனால் இறைவனால் அனைத்துமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனால் அனைத்துமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். ஆனால் நாம் தமிழிலே கூறுவோமே, அது இலவம்பஞ்சு விதை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். காற்றுல பறந்து வரும். ஆனால் விதை எந்த நிலத்தில் விழுகிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி. அதை போன்று அந்த விதை எந்த நிலத்தில், சப்போஸ் நல்ல நிலத்தில் வந்தால் மரமாகிறது, ஓடு பாதையில் விழுந்தால் அது காய்ந்து சருகாகிறது, ரயில்வே டிராக்டு பக்கத்தில் இருந்தால் அந்த புல்லு ஆடுற ஆட்டத்தை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இது பண்ணுறோம். இந்த மாதிரி இறைவன் வந்து தன்னுடைய அந்த படைப்பில் 2 விஷயங்களை வச்சுருக்கான். ஒரு குழந்தை பிறக்கும்போது குரோமோசோம் அப்படிமோ 23 அது வந்து இந்த சைடில் எடுத்துக்கிறான். இது ஆண்கள் சைடில், 23 பெண்கள் சைடில். நம்ம 5 தலைமுறைகளில் அது புள்ளிகள் என்றே வைத்துக்கொள்வோம், மரபியல் அணுக்கள் என்றே வைத்துக்கொள்வோம். ஆக மொத்தம் 23 + 23 46, 43 புள்ளிகளை போட்டு இறைவன் போட்ட கோலம்தான் மனிதனும் பெண்ணும். இது இறைவனால் படைக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்குள்ள பேசஸ் அப்படி ATCG, அந்த பேசஸ்னால் டிஎன்ஏ. இப்போ நீங்கள் பார்க்குற இலை மரபியல் ஏணி, அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று சொல்கிறோமே, அதற்கு அவன் பயன்படுத்திய அந்த பேசஸ் அப்படிங்கிற அந்த ரசாயன கூறுகள், ரசாயன மூலக்கூறுகளை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா செங்கல் என்று சொல்லுவோம். இந்த எழுத்துக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், இறைவனுடைய லாங்குவேஜும்போம். மொத்தத்தில் டிஎன்ஏ அப்படிங்கிறத 4 எழுத்து, அடினைன், தைமின், சைட்டோசின், அந்த 4. ஆர்என்ஏல யுரேசில் இந்த டீக்கு பதிலாக இதை வச்சிருப்பான். ஆக மொத்தத்தில் 5 எழுத்துக்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுகிறேன், 7 சுரங்கள், சரிகமா பதனிசா, எத்தனை கோடி ராகங்கள். அதை போன்று இந்த எழுத்துக்களை வைத்து ஒவ்வொரு மனிதனையும் வெவ்வேறு முகத்தோடு, இறைவனுடைய ரகசியத்திலே இதுதான். இந்த மரபியல் புத்தகமே ஜீன் சீக்வென்சிங் இப்போ வந்து விட்டது. ஒருவனுக்கு என்ன எதிர்காலத்திலே நடக்கும் என்பதை ஒன்றுமே கூற முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது. இவருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இன்னும் ஒரு ரகசியத்தையும் சொல்ல விரும்புகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இறைவன் வந்து அந்த கருவறையில் குழந்தை உருவாகி வளரும்போது நம்மளுடைய சிறுநீரகமும் விதைக்காயும் பக்கத்தில் இருக்கும். 9வது மாதத்துல கீழே இறங்கி வருது விதைக்காய். அந்த ஹெர்னியா ஏற்படுறது வழியாக தான் அது வருது. இது சில குழந்தைகளுக்கு இறங்காமலே இருக்கும். பிறந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா அருமையான வாழ்க்கை வாழலாம். இல்லை அது உள்ளேயே புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பைகளில் வந்து ஒரு காயோட குழந்தை பிறந்திருக்கும். டெஸ்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தப்பே இல்லை. ஆனால் காயே இல்லை என்றால் காய்களும் நன்றாக இருக்க வேண்டும், காயப்படாமல் இருக்க வேண்டும். அதை சுற்றிய கிளைமேட், ஹைட்ரோசீல் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு, நீர் கட்டி, அதை சுற்றி ஹெர்னியா, ஹைட்ரோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ காரணங்கள். இதெல்லாம் ஆண்களுக்கு பரிசோதனை. அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய இனவிருத்தி உறுப்புகளில் உள்ள கோளாறு, அந்த ஓவரி அப்படி கொண்ட சினைப்பை, அதை சொல்லி நீர்க்கட்டிகள், அந்த எஃகு வரக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப், அந்த குழாய் என்ற சினை குழாயும்பாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் இப்போ ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம். ஓவலேஷன் ஆகுதா இல்லையா, அதாவது மென்சஸ் அப்படிங்கிற தீட்டு அப்படிங்கிற அவருடைய பருவநிலையை காமிக்குது. ஆனால் மென்சஸ் வரும், ஆனால் ஓவலேஷன் வராது. சில பேருக்கு ஓவலேஷன் ஆகும், மென்சஸே வராது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். இதில் ஏகப்பட்ட மருத்துவ காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டா. ஒரு கைனகாலஜிஸ்ட்டு, செக்ஸாலஜிஸ்ட்டு, யூராலஜிஸ்ட்டு, இவங்ககிட்ட எல்லாம், அதே நேரத்தில் சைக்காட்ரிஸ்ட், இவ்வளவும் சேர்ந்து ஒரு கருத்தியல் ஏற்பட்டு செஞ்சுன்னா எவ்ரிபடி வில் பி பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவங்க எல்லாம் நினைப்பாங்க, என்னண்டா இருதய நோய் நிபுணர்கிட்ட போகணுமா, இசிஜி எடுத்தோமா, எக்கு எடுத்தோமா, ஏதாச்சும் சொல்லிடுவாராம். நத்திங் ராங்.
99% எல்லாமே நல்லா இருக்கு. நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் அதிசயத்திற்கே அதிசயமா இருக்கிறது உடல் உறுப்பு தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற அதிசயமான உறுப்பு என்னன்னு தெரியுமா? பற்கள் தான். பற்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். டால்பினுக்கு 70க்கும் மேற்பட்ட பற்கள் இருந்தாலும் அது மெல்லவே மெல்லாதான். ஏன்னா பொக்க வாய்ப்பாட்டை மாதிரி அப்படியே விழுங்கிடுமா. மனித பற்களின் கடிக்கும் திறன் எவ்வளவு தெரியுமா? 100 கிலோ ஆற்றலாம். குழந்தைகளோட பல்வளர்ச்சி கருவிலேயே உருவாயிடுதான். 6 முதல் 12 மாசங்கள்லயே தான் அவ வெளியே வருதான். மனிதன் தன் வாழ்நாள்ல சராசரியா எவ்வளவு நாள் பல் துளக்கிறதுக்கு செலவிடுறான்னு தெரியுமா? சராசரியா 38 நாட்களை மட்டும் பல் துளக்கிறதுக்காக செலவிடுறானா. நீரிழிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் இதய நோய்கள் இதெல்லாமே பற்களோட சம்பந்தப்பட்டவை தானா. இனிமே பல்வியாதி, பல்வலி அந்த மாதிரி எது வந்தாலும் உடனே போய் டாக்டரை பார்த்துடுங்க. மனித உடல்லயே எது ரொம்ப கடினமான பொருள் தெரியுமா? என்னங்க எல்லாரும் எலும்புன்னு தானே சொல்றீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா மனித உடல்லயே மிகவும் கடினமான பொருள் எது தெரியுமா? பற்கள் தானா. மேல் தாடைய நம்மால அசைக்கவே முடியாதான். என்ன சொன்னதோ எல்லாரும் பண்ணி பாக்குறீங்க தானே? ஆமாங்க, மேல் தாடைய நம்மால அசைக்கவே முடியாதான். கொசுக்களுக்கு எத்தனை பல்லுன்னு தெரியுமா? எவ்வளவா இருக்கும்? ஒரு 2 இல்ல 3. கொசுக்களுக்கு மொத்தம் 42 பற்களாம். பா, அப்போ இனிமேல் உங்களை கொசு கடிச்சா அது புடிச்சு எத்தனை பல்லு இருக்குன்னு செக் பண்ணி பாத்துடுங்க. அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. அதாவது ஒரு திருமணத்திற்கு வந்து அவங்க ஸ்டேட்டஸ் பொருத்தமாக இருக்கான்னு பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறோம். இது மாதிரி பல பொருத்தங்கள்லாம் மருத்துவ ரீதியாக ஒரு தகுதி பெற்றிருக்காங்களா, மன ரீதியாக உடல் ரீதியான தகுதி. டாக்டர், இப்போ மன ரீதியான தகுதின்றீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மன ரீதியான தகுதின்னா சின்ன வயசுல எப்படி வளர்றோமோ அதை பொறுத்து. ஒரு சின்ன உதாரணம், ஒரு தெருவில் ஒரு குழந்தை ரொம்ப நாளாக குடும்ப ஈடுபாடுக்கு மறுத்துக்கிட்டு இருக்கு. அது வயது அடைந்த பின்னாடி கூட அதுக்கு என்ன பயம்டா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம கருத்தரிச்சிருவோம். கர்ப்ப காலத்தில் வயிறு வீங்கி அந்த தெருவில் ஏதோ ஒரு குழந்தை கிளீனாக டெலிவரிக்கு போய் இறந்துருக்குன்னு அது அதுக்கு மனசில் பதிவாகி திருமண வாழ்க்கைன்றாலே நம்ம இந்த குடும்ப உறவு கூடாது இருந்தால் நம்மளுக்கு இதே மாதிரி நம்ம கற்பந்தரிச்சு டெலிவரி அப்போ செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்து ஆழமாக ஊண்டி இருக்கு. இன்னும் ஒருத்தர் அவர் எங்கே படித்தாருன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் மருத்துவ ரீதியாக உள்ள நூல் ஒன்றுண்டா மருத்துவத்துக்கு புறம்பான செய்திகள் நிறைய இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக நான் பார்த்தது மஞ்சள் பத்திரிக்கை. அது என்னதான் இது, அது காரணமே சொல்ல மாட்டான். ஒரு சாதாரணமாக பல்ஸுக்கு 72 தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாடி திருப்பி நிமிஷத்துக்கு 72. ஆனால் இவன் கதையில் 150 துடிச்சது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பொருத்தமற்றதோ அதே மாதிரி உடலுறவு கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 அத்தனை கற்பனை கதை. உண்மை எது என்ன அப்படிங்கிற மருத்துவ ரீதியாக இருக்குது. இந்த மாதிரி உண்மைக்கு புறமான செய்திகளை அவன் நம்பி எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தில் சாதாரணமாக வெள்ளைப்படுதல் என்பது சர்வசாதாரணமாக பெண்களுக்கு அந்த வயதிலே ஏற்படக்கூடிய ஒன்று. ஈஸ்ட்ரோஜன் லெவலை பொறுத்த பண்ணி இன்ஃபெக்ஷன் லெவலை பொறுத்த பண்ணு. வெள்ளைப்படுதல் என்றால் கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருக்கிறது அப்படின்னு எவன் சொல்லி கொடுத்தாலும் தெரியல. இது மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் தான் இவர்களை இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது மருத்துவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதில் இருந்து நம்ம இது பண்ணோம்னா இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களை தயார் பண்ணிக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுவோம், திருமணத்துக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் கூடாது.
ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் கெட்டு போயிடும் தெரியும், லங்ஸில் புற்றுநோய் வந்து தெரியும். அதே மாதிரி இது வந்து நம்ம மதுபானங்கள் அருந்தாதீர்கள். டாக்டர், இது வந்து பொதுவான உடல் நலத்துக்கு தீங்கு விளைக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கை பாலியல் வாழ்க்கைக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்துமா? உண்மையாக வச்சு சரியான கேள்வி. அதாவது ஹார்மோன், எந்த ஒரு மருந்து நாங்கள் கொடுத்தாலும் சரி ஹார்மோன், இது எல்லாத்தையுமே வந்து கெமிக்கலாக அதுக்குரிய மாற்றங்கள் இது பண்ணக்கூடியது வந்து கல்லீரல்ங்கிற லிவர், இது முக்கியமான உறுப்பு. இது கெட்டு போச்சுன்னு சொன்னால் ஆண்களுக்குரிய ஹார்மோனை பூரா அது பெண்கள் ஹார்மோனை மாற்றிடும். அப்போ குணாதிசயமே மாறிடுது. காரணம் ஈரல். அதை எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன்டா, ஈரல் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு. கஸ்டம்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி. ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து எதுவும் தவறான ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கருவியாக இருந்தாலும் ஏதாவது வரக்கூடாது தடுக்கிறதுக்கு தான் கஸ்டம்ஸ். வாய் வழியாக சாப்பிட்ற எந்த ஒரு உணவோ மருந்தோ அது முதல்ல ஈரலுக்கு போய் அதுக்கு பிறகு தான் இருதயத்துக்கு போகுது. இருதயத்துக்கு போன பிறகு அதை தடுக்க முடியாது. லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு பாடம் நடத்தும் போது கிட்டத்தட்ட இன்னும் அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. 3 மணிக்கு எங்கள் ஃபிசியாலஜி மேடம் டாக்டர் பார்வதி தேவி பின்னாடி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் பாடம் நடத்துகிறாங்க ஈரலை பற்றி. மத்தியானம் 3 மணி சாப்பிட்ட பயக்கத்தில் இப்போ லாஸ்ட் பெஞ்சில் என் சக மாணவர் தூங்கிடுறார். சடனாக அந்த அம்மா கண்டுபிடிச்சி உசுப்பி எந்திரிச்சு கேள்வி கேட்குது, டெல் மீ சம்திங் அபவுட் லிவர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஈரலை பற்றி சொல்லு. அவன் தூக்கத்தில், மேடம் எனக்கு லவர் யாரும் கிடையாது. வாட் யூ ஆர் டெல்லிங்? நான் சொல்கிறது லிவர், அவங்க எந்திரிச்சு சொல்கிறது லவர். அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுது, உன்னுடைய எதிர்காலத்து லவரை விட உன் லிவர் முக்கியம். அது கெட்டு போச்சுண்டா ஒரு ஓப்பன் பண்ண விட்ட எல்லா ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸும் கெட்டு போய் எல்லா கடத்தல் சவனும் உள்ள போயிடும். தட்ஸ் ஆல். அதனுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். மது அதிகமாக கொடுத்தா ஆண்களுக்கு பெண் தன்மை வருமா? வந்துடும். ஈரல் கெட்டு போச்சுனால வந்துடும். அதில் பாதி பேர் சார் எல்லாருக்கும் அது ஒரு 2 கேள்வி வரும். ஆனால் தவறான கருத்து என்ன இல்லைன்னா, மது அருந்துனா வர்றேன். அது ஏன்னு சொன்னா, மது அருந்துனா இவர் தரையில் இருக்கிறது இல்லை. மது அருந்தியாச்சுன்னு சொன்னா இவருடைய நினைவுலாம் வேறு இடத்துல பறந்து சினிமா உலகுக்கு போயிடுறாரு. ஆகபத்தில் அல்கஹால் பண்ற ஒரே காரியம் என்ற வேசோ டைலேட்டா. வேசோ டைலேட்டர் ரத்த குழாயை விரிவடைக்குது. இன்க்ரீஸ் த டிசையர், டிஸ்ட்ரக்ட் த பெர்ஃபார்மன்ஸ். சுய இன்ப பழக்கம். இதை பற்றி ஏகப்பட்ட கதைகள், தவறான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள். ஒரு சொட்டு விந்தினுடைய இது 64 சொட்டு ரத்தத்துக்கு ஈக்குவல். யார் கண்டுபிடிச்சது? தவறான கருத்துக்கள், விஞ்ஞானத்துக்கு புறமான கருத்துக்கள். இதை அதிகமாக சுமந்து வரக்கூடியது தான் இந்த அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவோம். இப்போ எல்லா விஷயங்களாவே இது வந்திருக்கு. இது கிடையவே கிடையாது. ஆக மொத்தம் இதெல்லாம் புறமானதை அவங்க மனசை விட்டு நீக்கணும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. நீங்க பூவை எடுத்து வைங்க இல்ல பழத்தை எடுத்து வைங்க. முதல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில பிற்பகல் 3-2 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வையுங்க. ஓ, அப்படி வச்சா டாக்டர் வருவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, டிப்ஸ் சொல்லுவாங்க. காத்து வாக்குல நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்கலாமுங்க. ஹெல்த் முக்கியம் பிகிலே. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. மனதளவில் அவங்களை கொஞ்சம் லகுவாக்கிடும். அவன் இல்லையே முதல்ல, மனதளவில் அவன் இல்லையே. நான் ஒரு தடவை மதுரையில் நான் போயிட்டு இருக்கும்போது யானைக்கல் அப்படி ஒரு ஏரியா இருக்குது, வைகாத்து பாலங்கிறது. அதில் வந்து பக்கத்தில் டாஸ்மாக் கடையும் இருக்கும், மீன் பொரிக்கிற கடையும் இருக்கும். தட்டில் மீனை வாங்கிட்டு மது அருந்திய அந்த நண்பர் பேசிகிட்டு இருக்காரு. வைகாத்தில் ஓடுற தண்ணியில் குதிக்கிற மீனை பார்த்தியா, நீயும் தண்ணியில் குதிக்கிற, நானும் தண்ணியில் குதிக்கிறேன். ஆமாம், தண்ணியை விட்டு நீ இங்கே தரைக்கு வந்துட்டா ஒன்றா நான் பொறிச்சிடுறேன். நான் தப்பி கடலுக்குள்ளே வந்தால் என்ன நீ சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஆனால் உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கிளீனாக வீரோட பேசிட்டு இருப்பார். அப்படி மது அருந்த போது
மீனோட பேசிகிட்டு இருக்க பாரு, மனிதருக்கு மது அருந்திய பிறகு என்ன நடந்தது, இது எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டது. அவங்களுக்கு என்னடா மது அருந்திட்டு நம்ம கவலையை மறந்துடுறோம். நோ, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இறைவன் கொடுத்தது 2 நரம்புகள் தான். இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஒரு மனுஷன் பதட்டம் அடைகிறான், இல்லை அவன் சோர்வு அடைகிறான், இல்லை அவன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அடைகிறான் அப்படின்னு சொன்னால் அது தூண்டுறது அட்ரீனலின் ஹார்மோன் சிம்பத்தட்டிக் சிஸ்டம். இந்த இது வந்து நல்லபடியாக எரெக்ஷன் இதெல்லாம் கிடைக்கணும், விரைப்புத்தன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பேராசிம்பத்தட்டிக். 2 சுவிட்சு தான். எந்த சுவிட்சு கெட்டு போயிருக்கு, ஆனால் 2 சுவிட்சுமே சக்கரை வியாதி வந்துச்சுன்னா கெட்டு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வரக்கூடிய நோயாளிகளில் அது மருத்துவ ரீதியான ஒரு எண்ணிக்கை கண்டுபிடிப்பு, அதனுடைய இதே வந்து 60% டயபெட்டிஸ், அதாவது பாலியல் கோளாறு உள்ள. ஆமாம், சக்கரை வியாதி வந்துருச்சுன்னா, இரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னா, ஏன்னா இரத்த குழாயின்றே இரத்த குழாயை பாதிக்கின்ற எல்லா வியாதிகளுமே முதல்ல சின்ன இரத்த குழாயை பாதிக்கும், பெரிய இரத்த குழாயை பின்னாடி பாதிக்கும். சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இந்த 3 வியாதிகளும். அதுக்கு பிறகு ஒபிசிட்டினா உடல் பருமன். நான் அதை அடிக்கடி நோயாளிகள் சொல்லுவேன், நீண்ட ஆயுள் வேணும்டா. ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ காமன் வேர்டு. உங்கள் லைஃப் லைன் எப்படிங்கிறத வெஸ்ட் லைனை கட்டி பாருங்கன்றோம். ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு 80லேருந்து 85 இருக்கணும். சின்ன பரிசோதனைகள் இது எல்லாம் நீங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக முதல்ல எப்படி இருக்கீங்க பார்த்துக்குறோம், மன ரீதியாக அப்படின்னு சொல்லி அவங்களே ஏமாற்றம். சில பேருக்கு இந்த மாதிரி என்ன எப்படி அப்படிங்கிறது அந்த மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு வகையில் நான் இந்த தற்கால இளைஞர்களை மிக மிக பாராட்டுகிறேன். அந்த காலத்தில் இருந்த காதல் வேற, இப்போ உள்ள காதல் வேற. ஒருத்தர் கிளீனாக என்கிட்ட வந்து சொன்னார், சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாதவங்க சார், என்ன காதலில் தோல்வி அடைஞ்சா தேவதாஸ் மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு நாயை கட்டி பிடிச்சி உட்கார்ற சீனா இப்போ பார்க்க முடியுங்கிறீங்க. நோ, நான் ரொம்ப பாராட்டுகிறேன். சமயத்தில் திரைத்துறையினரும் மருத்துவத்துறைக்கு நன்மை செய்கிறார்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை படம் மூலியமாக சொல்கிறார்கள். ஒரு கடற்கரையில் உட்காந்து காதலனும் காதலியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காதலன் சொல்கிறான், உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்கிறேன். நான் எந்த படம்னு எனக்கு பேர் தெரியல, பட் இட் இஸ் கோயிங் திங். அப்போது கிட்டத்தட்ட உடனே அந்த காதலி, அப்படிலாம் கொடுக்க வேணாம், வா நம்ம வந்து லேபுக்கு போவோம், ஆளுக்கு 2 ml ரத்தம் கொடுத்துருவோம், அதுக்கு பேர் நான் உனக்கு உயிரை கொடுக்குறதா இல்லைன்னு. இது அருமையான கருத்து. நான் சொல்ல வருவது, திருமணத்திற்கு முன்பாக இரத்த பரிசோதனையை வலியுறுத்துகின்ற ஒரு இது கோடிக்கணக்கான மக்களை இது போய் சேர்கிறது. நீங்கள் எந்த விதமான தியாகம் இல்லை, ஒன்று பாலியல் ரீதியாகவோ எந்த ரீதியாகவோ ஒரு நாள் நம்ம ஒய்ஃப் வந்து சமைக்கிற சாம்பாரில் உப்பு கூடவோ குறைவோ போட்டால் அதுக்குன்னு வாழ்க்கை வீணாக போச்சு. விட்டு கொடுக்குற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, ஆமாம், அது நம்ம இது பண்ணிக்கிறணும். நாம் ஒன்று தன் கூட பிறந்தவர்களை நம்ம மன்னிக்கிற மனப்பான்மை ஏமாத்ததுக்கு வர மாட்டேங்குது. ஆமாம், இது எல்லாம் மன ரீதியாக கம்பேரிஷனே கூடாது. அதாவது திருமண வாழ்க்கையில், ஆமாம், திருமண வாழ்க்கையில் சின்ன பாடல்கள்லாம் அதுக்கு உதாரணம். அடுத்த அம்புச்சத்தை பார்த்தீங்களான்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரும். ஆமாம், அவள் கிளீனாக இந்த மாதிரி சார், அப்போ கம்பேர் பண்ணாதேன்னு அது அந்த படத்தில் வரும். அது கம்பேரிஷன் வாழ்க்கையே இல்லை. ஆமாம், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும். ஆமாம், இதுதான் டாக்டர். அந்த காலத்தில் வந்து திருமணம் ஆன பிறகு அவங்க குழந்தை பெற்றுக்கிறதும் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெர்டிலிட்டி கிளினிக்லாம் நிறையா வருது. இளம் தம்பதியினர் வந்து அவங்க மனவாழ்வில் ஈடுபடுறதுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது, கருத்தரிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. இதில் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்டாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அவங்க பொறுத்தமல்ல, முன்னமே கருவிகள் இல்லை, பரிசோதனைகள் கிடையாது. இப்போ கருவிகள் வந்துருச்சு, பரிசோதனைகளும் வந்துருச்சு. அதை செஞ்சு பார்க்கும்போது ஒரு உதாரணமாக, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் எஸ்டிடி பூத்தில் போய் உட்காந்து புக் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லார் கையிலையும், அந்த காலத்தில் ஒன்லி போலீஸ் பீப்புள்கிட்ட மட்டும் தான் இருக்கும் கண்ட்ரோல். இப்போ எவ்ரிபடி சேவிங் த செல். ஆனால் ஒன்று அது கிடைக்கக்கூடாத இடத்துல கிடைச்சிடக்கூடாது. சிறுவர்கள் கையிலும், நான் அதே ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருந்தேன், செல் வந்து ஒரு சுனாமி மாதிரி தாய்கிட்டு இருக்குது. அது எது வரணும் எது வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு தடுப்பணை போடாத வரைக்கும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் வர்ற தொட்டி இருக்கும். முன்னுமையெல்லாம் இந்த பரிசோதனை கிடையாது. டிஎன்ஏ பரிசோதனை, குரோமோசோம் காரியோடைப்பிங்கிற பரிசோதனை, டாப்லர் ஸ்கேன், ரத்த பரிசோதனை,
இந்த மாதிரி ஒவ்வொரு பரிசோதனையும் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. நம்மளுக்கு அறிவியல் ரீதியாக அதை கண்டுபிடிக்கலை. கொரோனா வியாதி வந்ததுக்கு வேக்சின் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட ஆகும். இப்போ ஒரு வருஷத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது RNA டெக்னாலஜி மூலியமாக. ஏன் என்ன உறுப்பு என்ன இதுன்னு சொல்லி ரெக்கார்டிங் பண்ணி இது பண்ண இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் டிசைனிங்கே வந்துருச்சு. CRISPR-Cas9 டெக்னாலஜி. என்ன வேணும் என்ன வேண்டாம் உங்களுக்கு என்னுடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க டெஸ்டி பேபி, இனி டிசைனிங் பேபி. என் பிள்ளை அறிவான பிள்ளையா, என் பிள்ளைக்கு வந்து ப்ளூ கலர் ஐஸ் வேணும், இல்லை நார்மல் பிளாக் கலர் முடி வேணும், சுருள் முடி வேணும், எங்கள் தாத்தா மாதிரி மூக்கு வேணும், இது வேணும், அப்படி எதுனாலும் யூ கேன் டிசைன் ஏ பேபி. இது வந்து எதிர்காலத்தில் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் யூ கேன் நவ். நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்களுடனான இந்த கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். அதிகமா மூளை இருக்கிறவங்கள பார்த்து, அதாவது அறிவு குழந்தா இருக்கிறவங்கள பார்த்து உடல் முழுக்க உனக்கு மூளையான்னு கேட்போம். எல்லாருக்குமே தலையில மட்டும்தான் மூளை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம வயிற்றுக்குள்ள கொஞ்சம் மூளை இருக்குன்னு அதிசய உண்மை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அட ஆமாங்க, நமது குடல் ஒரு 2வது மூளையா செயல்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நமது குடல் சுவர் கிட்டத்தட்ட 100 மில்லியன், அதாவது 10 கோடி நியூரான்களை உள்ளடக்கியது. வேகஸ் நரம்பு என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு நரம்பு மூலமாக நமது குடல் மூளையோடு நெஞ்சு கழுத்து பகுதி வழியா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2வது மூளையானது நரம்பு மண்டல தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து செயல்பட முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? உங்கள் மூளை உங்கள் குடலுடன் தொடர்பு கொள்ள முடியாத சூழலிலும் கூட உங்கள் குடல் சுவரில் உள்ள நியூரான்கள் நம் செரிமான பாதை தானாகவே செயல்பட தேவையான அனைத்து தகவல்களையும் தற்சார்பாக அனுப்ப முடியும் என்பது உண்மையிலேயே ஒரு மருத்துவ அதிசயம்தானே. அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். திருமணத்திற்கு முன் அவசியமாகும் பாலியல் புரிதல்கள் குறித்தும் நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்களுடனான இந்த கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். பாலியல் சிறப்பு மருத்துவர்ன்ற முறையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாமே விரல் நுனியில் வந்துருச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் மொபைல் இருக்குது, இணையத்தின் மூலமாக எதை வேணாலும் பார்க்க முடியுது. இதில் அதிகமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்திங்கன்னா பாலின சம்மந்தப்பட்ட படங்கள், அது சம்மந்தமாக ஒளிக்காட்சிகள் தான் அதிகமாக பார்க்குறாங்க. இந்த போனோகிராஃபின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து அது ஒரு வரமா இல்லை சாபமா? அதில் எந்த முறையான வரைமுறை இருக்கணும்? அது ஒரு அடிக்ஷனா? கிட்டத்தட்ட போனோகிராஃபி அப்படிங்கிறது 21க்கு பிறகு தெரிய வேண்டிய ஒன்று. 20ற்கு முன்பாக அது எப்போவுமே வளர்ச்சி அடையாத ஒரு இது மாதிரி. அது பார்க்காம இருக்கிறது நல்லதா? பார்க்காம இருக்கிறது தடுக்கிறதுக்கு இன்னும் அது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர முடியல. ஆனால் நம்ம இப்போ திங்கிங்கில் இருக்கோம். இந்த வயசுக்காரங்களுக்கு இந்த செல்ஃபோன் தான் இருக்கணும், அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், அது பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோல் இருக்க மாதிரி சில இதுகள்லாம். எப்படி ஒரு லேப்டாப் வாங்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி இனிமேல் குழந்தைகளுக்காக வேண்டி ஏன்னா மருந்தையே நாங்கள் 3ஆக பிரித்து வச்சுருக்கோம். ஆமாம், பிறந்த குழந்தைக்கு ஒரு ட்ராப்ஸு, அதுக்கு பிறகு 10 வயசு வரைக்கும் சிறப்பு, அதுக்கு அடுத்த முழு இதுக்கு மாத்திரை அப்படின்னு போகுது. அப்போ ஏன்னு சொன்னால் அதனுடைய உடல் வளர்ச்சி, அதனுடைய தாங்கக்கூடிய தன்மை எல்லாமே இதனுடைய அடிப்படையில் கருவிகளை கூட நம்ம இது ஒன்று. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்டா, நம்ம இயற்கைக்கு புறம்பா தாலாட்டு 1 வயசு குழந்தை என்னைக்கு எந்திரிக்க நடிக்க ஆரம்பிச்சதோ அது கையில் செல்ஃபோன். அதுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற அந்த பொர்னோகிராஃபியை வந்து 5 வயசு 6 வயசு 10 வயசுக்கு முன்னமே வந்துடுது. அதுக்கு தெரிஞ்சு 3 வயசு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சமீபத்தில் என்னுடைய இதில் எங்களுடைய ரிலேட்டிவில் துபாயில் ஒரு பையன் கிட்டத்தட்ட 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் ஃபோனு
கொஞ்சம் நேரத்தில் அவன் ஃபோன் பண்ணி புக் பண்ணி ஃப்ளாட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்றான். நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இளைஞர்கள். அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும். கிட்டத்தட்ட கார் நம்ம இது தான், அதை ஓட்டுற டிரைவரும் நம்ம ஆள் தான். ஆனால் போக வேண்டிய ஸ்பீடை கவர்மெண்ட் அங்கேங்க 30-40ன்னு கேமராவை போட்டு கண்ட்ரோல் பண்ணுது. இல்லைன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எல்லா ரோட்லையுமே 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் போயிட்டு இருப்போம். அந்த ஆக்சிடெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குதோ அதே மாதிரி அரசும் நம்ம சமுதாயமும் பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும், அது அவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு போதை மருந்து மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு இதுவா? போதையை விட கடுமையான போதை. நாங்கள் இது வரைக்கும் சொல்லுவோம், இருக்கிறதுலே போதை மருந்து கஞ்சா அப்படின்னு சொல்லுவோம். இதை அதிநவீன மோசமான போதை மருந்துன்னு எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனால் பெரிய சுனாமியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ பிரதமர் சொல்கிற அலுவலகத்தில் எப்படி ஃபோன் கிராசிங் எல்லாம் டீமர்ஜிங் பண்ணுறாங்கல்ல, ஒரு தனி மிஷின் போயிட்டுருக்கு. எந்த ஃபோன் தொடர்பு எல்லாமே கட் ஆகும். அந்த மாதிரி இளைஞர்களுடைய கையில் இருந்து வயதுக்கு மீறிய, அது வயது எட்டாத, எப்படி திருமண வயது எப்படி நிச்சயித்தீர்களோ 18 வயது 21 வயது, இப்போ பெண்களுக்கு அதெல்லாம் எப்படி சட்டம் இருக்கிறதோ அதுக்கு முன்னாடி வந்து அது இப்போ இதாயிரும், குற்றமாயிரும் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு. அதே மாதிரி அந்த செல்லையும் பயன்படுத்துறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை உண்டு பண்ணணும். அனைவரும் கூடியது முயற்சி எடுக்கணும். நவீன கருவிதான் குழந்தையின் கையில் கத்தியை கொடுத்த மாதிரி. கத்தியை கொடுக்குற வயசு வரும்போது கத்தியை கொடுக்கலாம் ஆப்பிள். ஆனால் ஆப்பிளையும் கத்தியை கொடுக்குற வயசு இருக்குது. அது இல்லாமல் இது பண்ணடா, அது தன்னை இது சேதப்படுத்தும். மன ரீதியாக, உளவியல் ரீதியாக எத்தனையோ விளையாட்டு நான் நேரடியாக டிவிலேயே பார்த்துருக்கேன். அப்படியே அவன் மன ரீதியாக பாதித்தான் கை ஏன்னா சுடுற மாதிரி அந்த போட்டியில் கலந்துக்கிற இதெல்லாம் வந்து அப்பப்போ எடுக்க வேண்டிய முடிவு நிச்சயமாக தெரியும். ஆனால் எப்போவுமே மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த கருவியாக இருந்தாலும் சரி, நவீன கருவியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏனென்றால் கடைசியில் நீங்கள் ஐசியூவில் நீங்களிடம் வந்து கிடக்கின்ற பொழுது நாங்கள் கொடுக்குற மருந்து மட்டும் உங்கள் மருந்து அல்ல, யுவர் சோஷியல் சர்வீஸ். அது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்ன ப்ரேயர், மற்றவங்க செய்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையும் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். ப்ரேயர் இஸ் த ஒண்டர்ஃபுல் மெடிசன். இதை நீங்கள் கவனமாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையே இந்த 3-8 இருக்கிறது. அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் தினசரி உடற்பயிற்சி, உணவு, உடற்பயிற்சி, உங்களுடைய உழைப்பு, அதுக்கடுத்து அவ்வளோ உறக்கம், இதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கிறது. காலையில் அப்படி 2 கிலோமீட்டர் அப்படி போங்க, திரும்ப வாங்க, 4 கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் அதே மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க 8 கிலோமீட்டர், 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே. இது பண்ணால் உங்களுக்கு இன்றைக்கி இலவசமாக கிடைக்கக்கூடியது பாலோ அல்லது க்ளீனாக மினரல் வாட்டரோ கிடையாது. காற்று ஒன்று தான், ஆக்சிஜன் ஒன்று தான். இது வரைக்கும் அது ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. இனிமேல் எப்படி வரும்? ஆனால் அது ரொம்ப முக்கியம், மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு நல்லவை நடக்க வேண்டுமானால் நீங்கள் நடக்க ஆரம்பிங்கள். என்னுடைய இதை கூறுகிறேன். பாலியல் துறையில் என்னென்ன இதற்கோ நீங்கள் புத்தகங்களை வாங்கி நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நல்ல மருந்துகளும் இருக்கிறது. அணுக வேண்டியது உங்களுடைய இதுதான். இதுதான் முக்கியமாக இது பண்ண வாழ்த்துக்கள். நன்றி டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதுவரை திருமணத்திற்கு முன் அவசியமாகும் பாலியல் புரிதல்கள் குறித்தும் நவீன பாலியல் பிரச்சனைகள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கமளித்தவர் பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ அமீர் ஜஹான் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.